ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியேன் பராபரம். ஸ்ரீ கருட புராணம் பிரேத காண்டத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் இந்த பாவம் செய்த அந்த பிரேத ஜென்மத்தை அடைந்த எதனால் எப்படியெல்லாம் பாவம் பண்ணால இந்த மாதிரி அடைவாங்கலாம் பார்த்தோம் இல்லையா? அதேமாரி அந்த பிரேத ஜென்மத்தை அடையும் போய் எவன்கிட்ட போய் இது பண்ணிட்ட பிறகு அது பாவத்துக்கு புண்ணியத்துக்கு அது தகுந்த மாதிரி பிறவிகள் அது இதெல்லாம் கிடைக்கிது. சில பேருக்கு புண்ணியம் செய்தவங்களுக்கு மறுபடியும் மனித பிறவி கிடைக்கிது. மனித பிறவியில் கொஞ்சம் செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அவனுக்கு விதி அதேமாரி போட்டு அதுமாரி பண்ணிகிட்ருக்கான். பாவம் செஞ்சவங்களுக்கு வேறு பிறவி, அதாவது புழு பூச்சிலேருந்து அதுமாரி எந்த பிறவியானாலும் கிடைக்கலாம் நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி. அப்புறம் இந்த பிரேத ஜென்மமாக அலைஞ்சிட்ருக்கு இல்லையா? இங்கே இருக்கும்போதும் பாவம் செஞ்சுது, இதே மன மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதனால் அனுபவிச்ச பிறகும் அதுக்கு ஒன்றும் அது இதெல்லாம் பார்க்கணும் மாறிடாது. அதேமாரி ஜென்மம் என்ன பண்ணோம், அதேமாரி பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவங்க இங்கே அவங்க சேர்ந்த குடும்பத்துக்கு எப்போதும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம் போன இதில். அவங்கள சரியாக சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கும்போதே நல்ல புத்தி கிடையாது, துர்புத்தி. 1000 பாவத்தை செஞ்சுவிட்டு முடிச்சுட்டு போய் அனுபவித்த பிறகும் அதுமாரி பண்ணி அந்த இதுவும் கிடைக்காம, அதாவது ஜென்மம் ஏதானும் இதுவும் கிடைக்கணும் இல்லையா? ஒன்று புழு பூச்சி இதுலேருந்து தானும் கிடைக்கணும், இல்லை மனுஷ ஜென்மமே கிடச்சி இதான் பண்ணணும், எதுவும் கிடையாது. அப்போ அதுங்கெல்லாம் ஆவியாக தான், அதான் பிரேதம்ங்கிறது அந்த ஆவியாக தான். இப்போ ஆவி கதையெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் உண்மை தான், புதுசாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை தான். அது என்ன பண்ணோம், அது குடும்பத்தை சேர்ந்ததெல்லாம் இது பண்ணோம். தான் குடும்பத்தை சேர்ந்தது தானே, இவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறோமே அப்படிலாம் நினைக்காது. புள்ளவட்டி இல்லாமல் பண்ணோம், வம்சம் இல்லாமல் பண்ணோம், எது நல்லது தொடங்கினாலும் இது பண்ணும் கெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போனதில் பார்த்தோம். அதேமாரி பித்ருக்கள் அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கும்பொழுது அவங்க வந்து இவங்களை வாழ்த்திட்டு எல்லாம் போவாங்க. அவங்களெல்லாம் கூட பயமுறுத்தி அவங்களெலாம் துரத்தி அடிக்கும். இதேமாரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போன பாகத்தில் பார்த்தோம். இப்போ அதுக்கு மேலே பார்ப்போம். அப்போது பறவை வேந்தன், அதாவது அவன் வந்து அதுமாரி இருக்கிறவங்க அவங்களோட வாரிசெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க துப்புற எச்சில் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் முடித்தார். அப்போது கருடன் சொல்கிறார் பெருமாள் நோக்கி, ஆதிமூர்த்தியே, பிரேத ஜென்மம் அடைந்தவன் வேறு என்ன செய்வான்? எவ்விதமாக தோற்றமளிப்பான்? ஒரு குலத்தில் ஒருவன் பிரேத ஜென்மத்தை அடைந்திருக்கிறான் என்பதை எப்படி அறிய முடியும்? இவற்றை தயவு செய்து சொல்லி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். பகவான் சொல்கிறார், பிரேத ஜென்மம் அடைந்தவன் தான் சார்ந்த குலத்தையே அதிகம் பீடிப்பான். தர்மங்கள் தானங்கள் செய்பவருக்கும், ஹரிநாம கீர்த்தனம் செய்தவருக்கும், பிதுர்களை குறித்து சிரார்த்தாதிகளை செய்பவருக்கும், திருவனை பத்ரி முதலிய ஸ்தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சேத்ராடனம் முதலியவற்றை செய்பவருக்கும் பிரேத ஜென்மம் அடைந்தவனால் ஒரு துன்பமும் நேராது. இதுமாரி சொல்ல இவங்களெல்லாம் எப்படி இதுமாரி இருந்தாங்கன்னா, பிதுக்களுக்கு கரெக்டாக அது செய்கிறவங்க, சாத்தம் அதெல்லாம் செய்கிறவங்க, மாரி புண்ணிய சேத்திரங்களுக்கு செய்கிறவங்க, கங்கையில் அதுமாரி போய் எல்லாம் ஸ்நானம் பண்ணுறவங்க, தீர்த்த யாத்திரை போகிறவங்க, சேத்ராடனம் போகிறவங்க, இவங்களெல்லாம் அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் புண்ணிய இதுமாரி இதெல்லாம் போயிட்டு வாங்கன்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஒரு துன்பமும் நேராது. நற்கர்மம் எதையும் செய்யாதவனுக்கும், பாகவதரை நிந்திப்பவனுக்கும், அதாவது நற்கர்மங்கள் எதுவும் செய்யாதவனும் பாகவதரை நிந்திப்பவனுக்கும், தெய்வ பக்தி இல்லாதவனுக்கும், புலால் உண்பவனுக்கும், மது அருந்துவனுக்கும், பொய் சொல்பவனுக்கும் பிரேத ஜென்மம் அடைந்தவனால் அதிகமான துன்பங்கள் உண்டாகும். பாவங்களையே செய்வதும், ஆண் மக்களை பெறாமல் பெண்களையே பெறுவதற்கும், ஆண் குழந்தைகள் பிறந்து இறப்பதற்கும், சுற்றத்தாரோடு ஒற்றுமை இல்லாமல் மனம் வேறுபட்டு வாழ்வதற்கும்
பசுக்களை போஷிக்க முடியாமல் போவதற்கும், துண்ணென துன்பங்கள் தோன்றுவதும், நண்பனோடு விரோதிக்க நேர்தலும், வைதிக உபவாச தினமாகிய ஏகாதசி தினங்களில் உபவாசம் இல்லாமல் அன்னம் உண்ணுதலும், ஹரிபக்தி செய்ய முடியாமல் வாழ்நாள் வீணாவதற்கும் ஜப ஹோமம் செய்ய முடியாமல் போவது பிரேத ஜென்மம் தொடர்தினாலே முடியும். மேற்கொண்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் கடைசியில் ஏதோ ஒன்று தடுத்துடும். அதெல்லாம் இந்த பிரேதத்தினால் நடக்கிறது தான், பிரேத ஜென்மங்கள்னால. மேலும் தனக்கு கீழ்ப்பட்ட குலத்தானை நேசிப்பதற்கும், சுரரையும் பூசுரரையும் தந்தை தாயாரை இகழ்வதற்கும், மற்றவங்களால் தந்தை தாயாரை இகழ்வதற்கும், அயலாரை கொல்ல முயற்சிப்பதற்கும், பயிர்கள் நல்விருத்தி அடைந்தும் அதற்கான பயனை அடைய முடியாமல் போவதற்கும், தனக்கு தாழ்ந்த குலத்தில் பெண் ஒருத்தியை மனைவியாக அடைய நேரிடுவதற்கும், இழிந்தோர் செய்யும் தொழிலை செய்து பிழைக்க நேரிடுவதற்கும், எப்போதும் அதர்மங்களையே எண்ணுதலும், என்றும் தைரியம் இல்லாமல் இருத்தலும், அக்னியாலும் அரசனாலும் பொருள்கள் செல்வங்கள் முதலியன அழிக்கப்படுவதாலும், வழியில் திருடர்களால் துன்பப்படுவதாலும், வயிற்று வலி முதலிய கொடிய நோய்களால் அவதிப்படுதலும், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை பொய் என்று சொல்லுதலும். என்ன இதெல்லாம் நம்ப மாட்டேன், அது எப்படி என்ன எதுன்னு சொல்கிறேன், அது மாதிரிலாம் ரொம்ப புத்திசாலிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தெய்வ பக்தி பெரியோர் பக்தி செய்யாமல் இருந்தாலும், பிதுர் கர்மங்களை விக்கினத்தால் தடைப்பட்டு குறைப்பட்டு போதலாலும், முகத்தில் உள்ள நல்ல தோற்றம் போவதற்கும், புத்திரன் பகைவனைப் போல தூஷிப்பதற்கும், மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் நெடுநாட்கள் பிரிந்து வாழ்வதற்கும், அடுத்தடுத்து அவளுடன் சண்டையும் சச்சரவும் செய்வதற்கும் காரணமாக இருப்பதும், இவையெல்லாம் ஒருவனுக்கு அவன் தன் குலத்தில் பிறந்து இறந்த பிரேத ஜென்மத்தை அடைந்தவனாலேயே தோன்றுபவன ஆகும். சொன்ன இதெல்லாம் அவங்க குலத்தில் இதேமாரி இங்கே இருக்கும்போதும் சரியா இல்லாமல் போய் சேர்ந்தும் பிரேத ஜென்மத்தை எடுத்து, அது ஏன் இதுமாரி இங்கே பண்ணுறாங்கன்னா அதுமாரி தானே இங்கேயும் வாழ்ந்தாங்க, அதனால் அந்த இது மாறாது. அதனால் பிரேத ஜென்மம் எடுத்தாலும் இந்த குடும்பத்தில் எதுவும் நல்லது பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கருடா, எந்த குலத்திலே பிரேத ஜென்ம தோஷம் நேரிட்டு இருக்கிறதோ அந்த குலத்தில் துக்கமும் துன்பங்களும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் பயங்கரமான முகத்தோடும், எப்படி இருப்பான்னு கேட்டார் இல்லையா, பயங்கரமான முகத்தோடும் வாள் போன்ற பற்களோடும் தன் குலத்தோரின் கனவில் தோன்றி, ஐயையோ என்னை காப்பாற்றுவோன் ஒருவன் கூட நம்ம குலத்தில் இல்லையோ, பசி தாகத்தோடு நான் வந்துகிறேனே. ஏன்னா அந்த இதுக்கு பசி தாகம்லாம் இருக்கும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே, ஆனால் ஒன்றும் கிடைக்காது. அதான் மாதம் எதாவது பண்ணாங்கன்னாக்கா அவங்கெல்லாம் போய் திருக்குறள் இதெல்லாம் பண்ணி தடுத்து இது பண்ணி அதை சாப்பிடும் இதேமாரி. அதுக்கப்புறம் அவன் யார் உடையவனோ அவனோட எச்சல்லாம் சாப்பிடும். இதுதான் பண்ணும், அதுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இங்கே இருந்த போதும் நல்லது பண்ணல, வேறு ஜென்மத்துக்கு போயிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். பாவம் இது கொஞ்சமாக பண்ணியிருந்தாக்கா ஏதாவது வேறு புழு பூச்சியாவான்னு பிறந்து ஏதானு ஒன்று தின்னுட்டு ஏதானு இருந்துருக்கலாம். இல்லை மனுஷனாக பிறந்தா நல்ல புண்ணிய இதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்துருக்கலாம். இல்லாமல் பிரேதமாக போயிடுச்சு இல்லையா, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதேமாரி கனவுல சில பேருக்கு பயமுறுத்தும். பசி தாகத்தோடு நான் வந்துகிறேனே, என் பிரேத ஜென்மம் நீங்கவில்லையே என்று கூறுவான் என்றார் திருமால். அதாவது இங்கே வாழ தெரியாமல் வாழ்ந்து இறந்து போகிறவங்கெல்லாம் இதேமாரி கதியை அடைவாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கருடன் மூலமாக சொல்கிறார் பகவான். வாழும்போது எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். பெரியவங்களாம் சொல்லி 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 நம்ம அதெல்லாம் கேட்குறதில்ல. இஷ்டப்படி எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கலாம் இருக்காங்க. இப்போ தெரியாது, ஏன்னா இதெல்லாம் போயிட்டு சொன்னவங்க தானே தெரியும். போய் போனவங்க யாரும் சொல்கிறதில்ல.
இப்போ பகவான் படைச்சவரே சொல்கிறாருன்னு இதிலெல்லாம் கருட புராணம் மாதிரி புராணங்களை படித்தா தானே தெரியும் இல்லையா? அதையும் பயந்து ஒதுக்கிடுறோம். ஏதாவது ஒரு நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. கிடைச்சி யாரான்னு சொன்னாலும் பார்க்கறதில்ல. பார்த்தாலும் உள்ளே வாங்கிக்கிறதில்ல. உள்ளே வாங்கினாலும் தன்னை திருத்திக்கிறதும் இல்லை. என்ன பண்ண முடியும்? யாருக்கு எப்படி போட்டிருக்கோ அப்படி தானே போக முடியும். அதனால் நாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாழணுமோ வாழற வரைக்கும் அப்படி இருப்போம். அதுக்கப்புறம் நற்கதியை அடைவோம் அப்படின்னு பகவானை வேண்டிட்டு இந்த பாகத்தை தொடர்ந்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.